திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறவர் திரு ஞான சம்பந்தர். நம்முடைய ஞான சம்பந்தர் திருமுதுகுன்றம், பதிகை எண் 64, பண் காந்தாரம். இந்த ஞான சம்பந்தருக்கு பின்னாடி வந்தவர் தான் நம்மளுடைய சுந்தரர். அதில் நிறைய பேசப்பட்டதாக 12,000 பொற்காசுகளை நம்ம சுந்தரர் வாங்கின்னு வருவார். அதாவது திருமுதுகுன்றத்தில் எல்லா தேவர்கள் 33 கோடி தேவர்களும் சுப்படி சூழ எல்லாரும் இருக்கும்போது 12,000 பொற்காசுகளை சுந்தரருக்கு தருவார். அப்போ அவர் சொல்லுவார், எப்பா இவ்வளோ காசை நான் எப்படி தூக்கின்னு போகிறது, அதுமில்ல இவ்வளோ பெரிய மூட்டை வெயிட்டாக இருக்கும், நான் என்ன பண்ணுறேன், இந்த மணிமுத்தாரில் போட்டுடுறேன், நீ அங்கே வந்து கமலாலய குளத்தில் எடுத்து கொடுத்துரு, நான் வெயிட்டாக இருக்குதே எப்படி எடுத்து போகிறதுன்னு. அப்போ சிவபெருமான் சொல்லுவார், சரிப்பா நீ இங்கே இருக்கிற மணிமுத்தாரில் போடு, நீ போய் திருவாரூரில் போய் கமலாலய குளத்தில் எடுத்துக்கோ அப்படின்வார். அப்படியா, சரி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காசை எடுத்து இடுப்பில் முடிஞ்சு வச்சுக்குவார். எடுத்து முடிஞ்சு வச்சுக்கிட்டு அப்போ இங்கே மணிமுத்தாரில் போட்டு அங்கே நடந்து, ஏன்னா நடந்தே வரணும் இல்லையா, அவ்வளோ காசை தூக்கிட்டு வர முடியுமா, மூட்டை எவ்வளோ பெரிய மூட்டை. அதனால் சொல்லுவார். அப்போ மனைவி கிட்ட வந்து சொல்லுவார், என்னங்க கை வீசின்னு வந்துக்கிறீங்க. இல்லை அவர் கொடுத்தாரு, நான் மணிமுத்தாரில் போட்டேன், ஆற்றுல போட்டேன், இப்போ குளத்தில் எடுக்க போகிறேன்னு. உங்களுடைய இதுவுக்கு அளவே கிடையாது நீங்கள் பண்ணுறதெல்லாம் அப்படின்னு. இல்லை நீ வா, நான் இப்போ குளத்துலேருந்து காசு எடுக்க போகிறேன் அப்படின்வார். போய் நின்று இவர் பொண்டாட்டிக்கிட்ட அலப்பறை பண்ணிட்டு வந்துட்டார் இல்லையா, அதனால் சுந்தரரை ஒரு அழைப்பார். இது மாதிரி பறவை நாச்சியார் வேறு வந்துட்டாங்க, ஊர் ஜனமே வேறு கூடி நிற்குது, பணத்தை தேடினா போய் கிடைக்கல. எப்பா நான் உன்னை வேண்டி விரும்பி நான் போட்டு வந்தேன், இந்த மாதிரி பண்ணுறிய கொடுத்துருப்பா, உன்னை இல்லாத எனக்கு யார் துணை, உன்னை விட்டால் எனக்கு யாரும் கிடையாது, என் பொண்டாட்டி வேறு வருத்தத்தோடு இருக்கிறா, நான் வேறு வா வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டேன் அப்படின்வார். அப்புறம் 3வது முறை மூழ்கி எடுக்கும்போது அந்த தங்க மூட்டை கிடைக்கும். அதை பொற்காசுகளை எடுத்துக்கிட்டு வந்து அங்கே ஒரு விநாயகர் இருப்பார். அவர்கிட்ட உங்கள் அப்பா கொடுத்த காசும் இந்த காசும் சரியாகுதா பாரு, நல்லா இருக்கு, கரெக்டாக இருக்கா பாரு அப்படின்வார். அவருக்கு மாத்துரைத்த விநாயகர்னு பேர் அந்த கமலாலய குளத்தாண்ட. அது மாதிரி இவர் பண்ணார் இல்லையா, அதனால்தான் நான் கொடுத்த காசை முடிஞ்சு வச்சுக்கின்னு போறியா, என் மேலே நம்பிக்கை இல்லாத அப்படின்ட்டு. அதனால் 3 வாட்டி முங்க வைப்பார். அந்த தளத்தில் நம்ம ஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. ஞான சம்பந்தர் தான் முதல்ல பாடினவர். இந்த பணம் இவர் பொற்காசு பெற்றாருன்றதை, சுந்தரர் பெற்றாருன்றதை நான் இதில் சொல்ல வந்தேன். நம்ம ஞான சம்பந்தர் எல்லாத்தையும் அழுத்த திருத்தமாக கேட்கக்கூடியவர். இதில் என்ன கேட்குறாருன்னு பார்க்கலாம். இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தேவாரம், திருவாசகம், திருப்புகழ் இப்படிலாம் இருக்குதா, எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு. எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம். திருச்சிற்றம்பலம். தேவாசிரி திருமுதுகுன்றம், பண் காந்தாரம், பதிகை எண் 64, 2ஆம் திருமுறை. ஞானசம்பந்தர் அருளியது. திருக்கடை காப்பு. தேவாசிரியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே, ஆவா என்று அங்கு அடியார் தங்கட்கருள் செய்வாய், ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாய் என்று ஏத்தி, மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே, எந்தை இவன் என்று இரவி முதலாயிரஞ்சுவார், சிந்தை உள்ளே கோயில் ஆக திகழ்வானை, மந்தியேறி
இனம் அம்மலர்கள் பல கொண்டு முந்தித் தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே நீடும் அலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியா சிந்தை உள்ள திகழ்வானை பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்று ஏத்த மூடும் சோலை முகில் தோய் கோயில் முதுகுன்றே தெரிந்த அடியார் சிவனே என்று திசைதோறும் குருந்த மலரும் குறவின் அலரும் கொண்டு ஏந்தி இருந்தும் நின்றும் இரவும் பகலும் ஏத்தும் முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே வைத்த நிதியே மணியே என்று வருந்தித்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குறவும் வாரி கொணர்ந்து உந்தும் முத்தாறு உடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலர் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில் கொம்பார் குறவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மொயம்பார் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே வாசம் கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமான் அமர் கோயில் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்து ஏத்த பூசி வண்டே பாடும் சோலை முதுகுன்றே அல்லி மலர் மேல் அயனும் அரவின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியூர் கொள்ளை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே கருகும் உடலார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தை இல்லார்க்கு அயலான் உரை கோயில் திருகள் வேய்கள் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் பனைமேல் இருந்து நடம் செய் முதுகுன்றே அரையார் கடல் சூழ் அந்தன் காழி சம்பந்தன் முறையான் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடி பாட வல்லார்கள் பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே. இது ஞான சம்பந்தன் சொன்ன சொல்லு. யாரெல்லாம் அரையார் கடல் சூழ் அந்தன் காழி சம்பந்தன் முறையான் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கூடி பாட வல்லார்கள் பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே. யாரெல்லாம் கும்பலாக கூடி உக்காந்து படிக்கிறீங்களோ பாடுறீங்களோ இந்த சடையான் பெருமான் இருக்காரு, அவர் உங்களெல்லாம் விட்டு பிரிய மாட்டார். அவருடைய கழல்கள்லாம் உங்களையே தான் நோக்கி நடக்கும். ஏன்னா அவர் அடியார்கள் எங்கே இருக்காரோ அங்கே தான் இருப்பார், அடியார்கள் கூட தான் அவர் இருப்பார். அதை சொல்லியே இருக்காங்க. அந்த மாதிரி யார் வந்தாலும் சரி, யார் போனாலும் சரி, அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை. அவர் கூட அடியார்கள் தான் இருக்கணும், அடியாரும் நடுகள் தான் அவர் இருப்பார். அழகான பாடலை கொடுத்துருக்காரு. இந்த பாடலில் சொல்லியிருக்கார் பாருங்கள், அருமையான பாடல். அள்ளி மலர் மேல் அயனும் அரவின் அணையானும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியூர் கொள்ளை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே அப்படின்ட்டு சொல்லியிருக்கார். அருமையான பாடல். அந்த திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத சொல்லி பரவ தொடர ஒன்னா சோதியூர், அப்படி ஒரு பெருமை வாய்ந்தவர். வாசம் கமழும் பொழில் சூழ் இலங்கை வாழ்வேந்தை
நாசம் செய்த நங்கள் பெருமான் அமர்கோயில். அந்த ராவணனை கைலாயத்தை தூக்கிட போகிறான்னு தோல் அப்படி சும்மா கட்டை வரல வச்சு தான் ஒரு அழுத்தினார். அதுக்கே அவன் பல காலம் காலடியில் இருந்தான், எனக்கு விட்டுடுங்க என்னை விட்டுடுங்கன்னுட்டு. அந்த மாதிரி அவனை நாசம் செய்த நங்கள் பெருமான் இந்த பெருமான் தான் பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்து ஏத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகுன்றே. அவ்வளோ ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரக்கூடியவர். வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலர் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில். கொம்பார் குறவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மொயம்பார் சோலை வண்டு பாடும் முதுகுன்றமே. அந்த நம்ம ஞானசம்பந்தருடைய பாடலை பாடுறது பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக அந்த ஊர் அப்படியே நீங்கள் கண்ணை மூடிக்கின்னு இந்த பாட்டில் கேட்க வேண்டியது தான். இல்லை படிச்சிங்கன்னா மனத்திரையில் அப்படியே ஓடும் அந்த சோலைகள், அந்த தெருவு, அந்த மாட வீதிகள் எப்படிலாம் இருக்குதுன்றது அவ்வளோ அழகாக சொல்லுவார். பாருங்கள், வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலர் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில். கொம்பார் குறவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மொயம்பார் சோலை வண்டு பாடும். வண்டு பாடுமா முதுகுன்றத்தில், அப்படி ஒரு வண்டு பாடுறவங்கன்னு அப்படி பாடுற அழகை சொல்கிறாரு. வைத்த நிதியே மணியே என்று வருந்தித்தம், எல்லாம் பணம் பொருள் எல்லாம் நான் சேர்த்து வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதையே நினச்சின்னு பயந்து வருந்தி காலம் பூரா தள்ளிடாதீங்க. சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குறவும் வாரி கொணர்ந்து உந்தும் முத்தாறு உடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே. அந்த மணிமுத்தாறு உடைய கோவில் பக்கத்துலேயே ஓடுதான் மணிமுத்தாறு. அந்த அழகை சொல்லி பாடுறாரு. எவ்வளோ ஒரு அருமையான குழந்தையோட பாடலை பார்த்தீங்களா? இதையெல்லாம் கேட்டு உங்களுடைய மனசில் தேவாரத்தை பாடுறத படிக்கிறத கேளுங்க. மற்றதை எதையும் பார்த்து குறை சொல்லாதீங்க. இது என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு அனைவருக்கும் இதை கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை கேட்டு நல்ல ஆதரவு கொடுங்க. நல்ல ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம். ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும், எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம். திரு ஞான சம்பந்தர் திருவடிகளே போற்றி போற்றி.